கள்ளச்சந்தையில் இந்த சிலிண்டர்கள் விற்கப்படுறதுக்கான ஆபத்து இதனால் இயல்பாகவே உருவாகும். அதனால தான் எஸ்மா சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கள்ளத்தனமாக இதை பதுக்கினால், தேவையின்றி இந்த கேஸ் சிலிண்டர்களை பதுக்கினால் நடவடிக்கை எடுக்கப்படும். 7 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை என்றெல்லாம் இந்த சட்டம் இன்வோக் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே எழத் தொடங்கி இருக்கின்றன. கள்ளச்சந்தையில் விற்கிறாங்க, பதுக்கிறாங்க அப்படின்னு. இது பற்றிய தகவல்களை பார்க்கலாம். எவ்வளோ டிமாண்டாக இருக்குது கேட்டு பார்த்தா என்ன சொல்கிறாங்க? கேட்டால் நேற்று வரைக்கும் கொஞ்சம் விலை அதிகமாக வச்சு கொடுத்தாங்க. இன்றைக்கி அந்த ஸ்டாக்கும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒன்றும் பண்ணுற மாதிரி இல்லை. கடை நடத்த ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வழக்கமாக எவ்வளோக்கு வாங்குவீங்க? இது எவ்வளோக்கு வாங்கிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே 2000 ரூபா அப்படி கொடுத்தாங்க ஒரு பெரிய சிலிண்டர், 19 கிலோ சிலிண்டரு. இப்போ 2500ன்றாங்க. 3000 கொடுத்தாலும் கிடைக்கவே மாட்டேங்குது. எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. நாங்கள் திடீர்னு விலையெல்லாம் எதுவும் ஏற்ற முடியாது. இருக்கிறத வச்சு தான் பண்ண முடியும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி கடை நடத்துனே தெரில. இப்போ இந்த டிமாண்டை பயன்படுத்தி ரேட்டை வேறு ஏற்றிட்டாங்களா? ஆமாம், ரேட்டு ஏற்றிட்டாங்க. கிடைக்கல. ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு கிடைக்குது. அதுவும் 3000 ரூபா, 2800 ரூபா அப்படி சொல்கிறாங்க. நேற்றே கூட 2500 தான் வாங்கினேன். 3 சிலிண்டர் வச்சுக்கிறேன். அதை வச்சு தான் 3 நாளைக்கு ஓட்டணும். ஆனால் சமாளிக்க முடியாது. நாளைக்கெல்லாம் ஒரு நாள் தான் கடை திறக்கலாம். அதுக்கப்புறம் கடை திறக்க முடியாது. எந்த அளவுக்கு இது பாதிப்பாக இருக்குது? குறிப்பாக எவ்வளோ பேர் இங்கே இந்த எவ்வளோ பேருக்கு பாதிப்பு? எங்கள் கடையில் ஒரு 13 பேர் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படி பண்ண போகிறோன்னு தெரியல. அவங்களுக்கு சமைச்சு கடையை லீவு விட்டால் கூட சமைச்சு போடுறதுக்கு சிலிண்டர் இல்லை. அந்த வசதி இப்போதைக்கு இல்லை. விறகடுப்பு எதுவும் கிடையாது இப்போதைக்கு. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. எங்கள் வீட்டில் கூட சிலிண்டர் புக் பண்ணால் புக்கிங்கே ஆக மாட்டேங்குது. நான் ஒரு வாரத்துக்கு முன்னால் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். புக் பண்ண முடியல. வீட்டில் கூட சிலிண்டர் காலி ஆகி போச்சு. இங்கே இருந்த சிலிண்டர் எடுத்து சாப்பாடு கடையில் இருந்தால் எடுத்து சாப்பிட்றோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொஞ்சம் பார்த்து ஏதாவது கவர்மெண்ட் ஏதாவது முடிவு எடுத்து ஹோட்டலுங்களுக்கு இந்த போர் பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா நாங்கள் கொஞ்சம் வாழ்வாதாரம் ஈஸியாக இருக்கும். கள்ளச்சந்தையில் விற்கிறாங்களா? கள்ளச்சந்தையில் விற்கிறதுனால தான் இந்த பிரச்சனையா? இல்லை, அப்படி ஒன்றும் தெரில. அதுவும் கள்ளச்சந்தையில் ஒரு நாள் தான் கிடச்சிது. இப்போ அதுவும் இல்லை. பிளான்ட்டே எல்லாம் மூடிட்டாங்களாம். எந்த இதுலேயும் சிலிண்டரே இல்லை. அவங்களுக்கு கொடுக்குறவங்கலாம் எம்டி தான் வச்சுக்கிறான்றாங்க. வேறு எங்கே கிடைக்குதுன்னு தெரியல. வேறு எந்த இதுவும் இல்லை. எவ்வளோ தூரம் அலைஞ்சி போய் இந்த மாதிரி கேட்டுறீங்க சிலிண்டர் இருக்காளே? எனக்கு இது கடை நடத்துறதோட இதுதான் வேலையாக இருக்குது. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எப்படி தேடி எப்படி வாங்குறதுன்னு தெரில. யாரை கேட்டாலும் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் வருது, எடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்கே போய் வாங்குறதுன்னு ஒன்றுமே புரியல. உங்கள் பேர்? எங்கள் பேர் கண்ணன். ஓகே.